ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் நோட் சம்மந்தப்பட்டமான வீடியோ தான் இது. ஸோ கிரெடிட் நோட் வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்ணா, அத வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் இஷ்யூ கிரெடிட் நோட் டூ அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன்? வாட் வில் பி த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி? ஸோ, இப்ப நான் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் வந்து என்கிட்ட ஒரு பொருளையோ, இல்லன்னா ஏதோ சர்வீசஸ் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னும்போது, நான் எப்படி வந்து அவங்களுக்கு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணி ஜிஎஸ்டில எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது? அப்படின்றது தான் இன்னைக்கான கொஸ்டின்ஸ். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா under GST, if a supplier want to reduce or cancel the bill, he will be issue a credit note and he wants to increase the value of invoice, he will be issue a debit note. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அதாவது ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்க. அந்த இன்வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இன்வாய்ஸ் வந்து பில்ஸ் ஏதோ ரெடியூஸ் பண்ணணும், இல்லன்னா கேன்சல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கிரெடிட் நோட்ன்ற இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி, நீங்க வந்து அதுக்கான இத வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணி இன்வாய்ஸ் வந்து கேன்சல் பண்றதோ, இல்லன்னா இன்வாய்ஸ்ல பில்ல வந்து ரெடியூஸ் பண்றதோ பண்ணுவீங்க. இன்கேஸ் இன்வாய்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும், வேல்யூஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, டெபிட் நோட் வந்து போட்டு நீங்க ஒண்ணு டெபிட் நோட் போடுவீங்க. இல்லன்னா இன்வாய்ஸே வந்து ரிவைஸ்ட் இன்வாய்ஸா வந்து சம்டைம்ஸ் குடுப்பீங்க. ஸோ ஓகே. கிரெடிட் நோட் கேன் பி இஷ்யூ இன் B2C. ஸோ கிரெடிட் நோட் வந்து B2C கஸ்டமரா இருந்தாலும் சரி, B2B கஸ்டமரா இருந்தாலும் சரி, யாருக்கு வேணா கிரெடிட் நோட் வந்து குடுக்கலாம். Business to customer or unregistered person. Supplier also. As the act now nowhere difference between the B2B and B2C. ஸோ ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கும், பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே சேம் தான். Therefore, tax liability can be issue credit note for B2C transaction and reduce the output tax liability. ஸோ நீங்க கிரெடிட் நோட் யூஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நம்மளோட டாக்ஸ் லைபிலிட்டியும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நீங்க வந்து வேல்யூஸையும் கம்மி பண்ணும்போது, டாக்ஸும் வந்து கம்மி பண்ணுவீங்க. ஸோ அதனால நமக்கு அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டியும் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, declare B2C sales value after deducting the B2C net credit note in table 7. ஸோ டேபிள் 7 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து ஒரு எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ கேஷ் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் வந்து நம்ம வந்து குடுப்போம். ஸோ அந்த வேல்யூஸ் குடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ₹100 வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா உங்களுக்கு வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னும்போது, ₹10 நீங்க வந்து கிரெடிட் நோட் போட்டிருக்கீங்கன்னா, நீங்க அந்த ₹90 மட்டும் தான் நீங்க வந்து கிரெடிட் நோட்டா வந்து உங்களோட டோட்டல் வேல்யூவா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜிஎஸ்டி 1ல டேபிள் 7ல வந்து காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எனக்கு 90 ஆயிருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ்ல எனக்கு ஒரு 80 ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து தனித்தனியா தான் வந்து நீங்க வந்து ஷோ பண்ற மாரி இருக்கும். ஸோ கிரெடிட் நோட்டுக்குன்னு தனியா நீங்க டேபிள்ல போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. B2Bக்கு மட்டும் தான் நீங்க வந்து டேபிள்ல போய் சொல்லணும். ஸோ இதுல வந்து நீங்க நெட் வேல்யூ தான் வந்து நீங்க வந்து சொல்ற மாரி இருக்கும். இன்கேஸ் B2C லார்ஜ் கிரெடிட் நோட்டா இருந்தாங்கன்னா, டேபிள் 9Bல வந்து சொல்லுவாங்க. ஸோ டேபிள் 9Bல எப்போ வந்து B2C லார்ஜ் கிரெடிட் நோட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B2C லார்ஜ் சப்ளையர் இஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்ட் இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் மோர் தென் 2.5 லேக்ஸ். ஸோ அந்த 2.5 லேக்ஸ்ன்றது இப்போ 1.5 லேக்ஸோ 2.5 லேக்ஸ் தான். ஸோ 2.5 லேக்ஸ்ன்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஸோ இப்போ நீங்க இங்கேருந்து வெளி ஸ்டேட்டுக்கு ஏதோ ஒன்று B2C சேல்ஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 2.5 லேக்ஸ்க்கு மேல போச்சுன்னா, நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, B2C வந்து 9Bல வந்து நீங்க கிரெடிட் நோட் வந்து ரைஸ் பண்ணணும். அதே மாரி டேபிள் 2ண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் லார்ஜ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க கம்பல்சரி வந்து புரொவைட் பண்ணணும். இந்த மாரி நான் வந்து இந்த பெர்சனுக்கு இந்த ஸ்டேட்ல இந்த பெர்சனுக்கு வந்து நான் வந்து B2Cல 2.5 லேக்ஸ்க்கு மேல வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஏன்னா இப்ப நீங்க இந்த டேபிள் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, நெட் வேல்யூ போடும்போது அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து தெரியாது. எப்படி வந்து இவங்க இந்த வேல்யூஸ்ல இதுக்குள்ள வந்து ஏதாச்சும் மைனஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
ஆல்சோ டிஸ்க்ளோஸ் த டாக்குமெண்ட் நம்பர் இன் டாக்குமெண்ட் இஷ்யூட் இன் டேபிள் 13. ஸோ நீங்கள் வந்து அப்போ டேபிள் 13ல வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து சொல்லணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 13 ஒரு 6-7 கிட்ட இருக்கும். ஸோ அதில் வந்து இன்வேர்டு, அவுட்வேர்டு, கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு, கேன்சல் இன்வாய்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த இது வந்து கேன்சல் ஆகிருக்கு, இல்லைனா இந்த கிரெடிட் நோட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னும் போது ஃபியூச்சரில் உங்கள் கேஸ் ஆடிட் வராங்க அப்படின்னும் போது உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. ஸோ இந்த நம்ம டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து எடுத்து காட்டலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கிரெடிட் நோட் ஆகிருக்கு, ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ரிவர்சல் வந்து பண்ணியிருக்கோம், இந்த B2Cல வந்து ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷோ பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.